திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, குக்கு வித் கோமாளி இந்த ஷோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, உங்க எல்லாருக்கும் பெரிய டாபிக் தாங்க. ஸ்கிரீன்ல தெரியுறாங்களே, பிரபல விஜய் மணி மேகலை. ஆக்சுவலா இவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொன்னாதான் தெரியணும்னு இல்லை. டிவி போட்டியை திறந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் முகத்தை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்த சேனல் இருக்குல்ல, அதில் அவங்க ஃபேமோட பீக்குக்கு போனதை விட இப்போ கடைசியாக அவங்க ஒர்க் பண்ண சேனல் இருக்கு பாருங்க, பாஸ்டன்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த சேனல் மூலமாக வேற லெவலில் புகழ சம்பாரிச்சாங்க. அது மாற்ற கருத்தே இல்லை. அந்த ஒரு ஷோ மட்டும் கிடையாதுங்க, அந்த சேனலில் இவங்க முகம் எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அது எல்லாமே இவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருக்குல்ல, இவங்களோட ஃபேமஸ் ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேலிடான ரீசன்ஸாக அமைஞ்சதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த சேனல் இல்லைனா அவங்க இந்த அளவுக்கு ஃபேமுக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லை. இதை நான் மட்டும் இல்லை, அவங்களே கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சேனலில் அவங்களோட முகம் அதிகமாக தெரிஞ்சுதான் ஒரு கட்டத்தில் இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க ஃபேமாக ஆரம்பிச்சாங்க, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க, அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அதுவும் சரியான ஃபாலோவர்ஸ். அப்போ ஏற்பட்ட இவங்க இந்த குக்கு வித் கோமலின்ற ஷோ ஒன்று வரும் பாருங்க விஜய் டிவியில், அந்த ஷோல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த அவங்க சொன்னதும் பல பேர் பல காரணங்களை எடுக்கினாங்க. மணிமேகலைக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதுன்னு சொன்னவங்க ஒரு கட்டத்துல ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணாங்க. அவங்களும் ஃபேமோட உச்சில இருக்கவங்க தான் இந்த விஜய் செக்மெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்கள பத்தியும் போக சொல்றேன். ஆக்சுவலா ஒரு விஷயத்த முதல்ல நான் தெளிவாக சொல்லி புரிய வச்சிடறேன், அதுக்கப்புறம் கண்டென்ட் டிராவல் பண்ணுவோம். ஒரு சேனல்ல ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னா அந்த டெலிகாஸ்டுக்கு முன்னாடி பல விஷயங்களை கடந்து வரும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஷோ. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இப்போ ஒரு ஷோ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் மூலமா ஒரு ஃபைனலான முடிவை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் யார் யாரும் அதில் பார்ட்டிசிபெண்டா இருக்கலாம் அந்த ஒரு விஷயம் சார்ந்து லிஸ்ட் எடுத்து கெஸ்ட் யாருன்ற வரைக்கும் அவங்க ஃபுல்லா முடிவு பண்ணிட்டு, ஆங்கர் வரைக்கும் முடிவு பண்ணிட்டு, யார் யாருக்கு எவ்வளவு பேன்ற வரைக்கும் அந்த பே ஸ்கேல் இருக்குல்ல, அதே ஒரு பக்கம் மார்ஜின் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஸை பிடிக்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட் பிளேஸ்மெண்ட் எந்தெந்த இடத்துல வைக்கிறது, எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் கேமராங்கள் அதிகமா படுமோ அந்த இடத்துல மெயின் ஸ்பான்சரை கொண்டு வந்து இன்சர்ட் பண்றது, இதை வச்சு டிஆர்பி ரேட்டிங்கை கொஞ்சமாச்சு மேலே ஏற்ற முற்படுறது, அந்த ரேட்டிங்கே காரணமா வச்சுக்கிட்டு ஸ்பான்சர்ஸ் கிட்ட அதிக அமௌண்ட்டை பேசுறது, ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குற ஒரு ஆடுக்கு அப்படின்ற பட்சத்தில் உதாரணத்துக்கு சொல்றேன், அதை அப்படியே 75 1 lakh வரை கொண்டு போறாங்கன்னா எல்லாமே இந்த டிஆர்பி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேசிஸ் வச்சு மட்டும் தான் நடக்கும். அது ஒரு ஷோவை அப்படியே ராவா போட முடியாது, அதை ஃபுல்லா எடிட் பண்ணுவாங்க. அந்த எடிட்ல எந்தெந்த ஷாட் இருக்கலாம் இருக்கான, எந்த டைலாக் இருக்கணும் இருக்கான எல்லாத்தையும் முடிவு பண்றது அந்த ப்ரொடக்ஷன் பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில தான் இருக்கு. இந்த எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்ச பிற்பாடு இப்போ ஒரு 10 டைலாக் ஒருத்தர் பேசியிருப்பாங்க, ஆனா 2 தான் வந்திருக்கும். அவங்க கடுப்புல இருப்பாங்க, ஏங்க நான் நிறைய பேசினா நான் கம்மியா போட்டிருக்கீங்களே, ப்ரொடக்ஷன் டீம்ல அவங்களுக்கு சாதகமா பண்றீங்கன்னா அப்படின்லாம் வரும். இது ஒரு சேனல்ல மட்டும் இல்லைங்க, எல்லா சேனலும் நடந்துட்டு இருக்க விஷயம் தான். நாங்கள் சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்கோன்றதுனால தான் இந்த விஷயத்த போல்டா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வரதுக்கு காரணம் ஷோ நல்லா இருக்கணும்ப்பா, அவ்வளவுதான். மற்றபடி இவங்க ஃபேமுக்கு போனால் இவங்க கீழே வரணும் அப்படின்லாம் கிடையாது. ஷோ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ஒர்க் பண்றதும் இந்த ஒரே ஒரு கான்செப்டை மையப்படுத்தி மட்டும் தான். அப்படிதான் இந்த குக்கு வித் கோமாளி இருக்கு பாருங்க, இதோட ஒரு எபிசோடையும் மக்கள் இவ்வளவு காலமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு படிநிலைகளை கடந்து தான் நீங்க பார்த்து ரசிச்சுட்டு இருந்தீங்க. மற்ற விஷயங்கள் சார்ந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணாத மக்கள், இந்த டிவி செலிபிரிட்டிஸ், சினிமா செலிபிரிட்டிஸ், இவங்க சார்ந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஒரே காரணம் கலைஞர்கள். நம்ம வாழ்க்கையில அடிக்கடி இவங்களை பார்த்து நம்ம சிரிச்சிருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம், கொஞ்சம் நம்ம மோட்டிவேஷனை கூட எடுத்திருப்போம். இது போல நம்ம பர்சனல் லைஃபோட பின்னி பிணைஞ்சனாலதான் இவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா ஒரு பக்கம் கொதிக்கவும் செய்யறாங்க, ஒரு பக்கம் கடுப்புல திட்டவும் செய்யறாங்க. இதுல மணிமேகலை அவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு சம ஆதரவுங்க மக்கள் மத்தியில. இன்னொரு பக்கம் இந்த இன்னொருத்தவங்க சொன்ன பாருங்க விஜய், அவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் வாய் திறக்கல, விளக்கம் எதுவும் கொடுக்கல. ஆனா இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி அவங்க மேல எந்த அளவுக்கு வன்மத்தை கக்க முடியுமோ அது ஒரு பக்கம் கக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்க மக்களே. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஹுசைன் மணிமேகலை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். மணிமேகலை அவர்களோட தான் 2.1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸுங்க இந்த சேனலுக்கு. இது வரைக்கும் 448 வீடியோஸை அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுல பாப்புலரான வீடியோஸ், அதாவது வியூஸ் நல்லா போன வீடியோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாப் 3ல இப்போ அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க மணிமேகலை. அந்த வீடியோ வந்து 2 இருக்கு. ஆக்சுவலா இந்த வீடியோ செகண்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு, அதுல இந்த மாற்று கருத்தும் இல்லை. கவுண்ட் கொஞ்சம் வேரியா இருக்கிறதுனால 3ஆம் இடத்துல கருத்து, அதை குழம்பிடாதீங்க. ஸோ பாப்புலராக இந்த வீடியோ ஆகிற வரைக்கும் என்னங்க காரணம்? ஒன்னே ஒன்று, கான்ட்ரவர்சி. நல்ல செய்திகள் மக்களை உடனடியாக போய் சென்றடைவதை விட
நெகட்டிவான விஷயம், பஞ்சாயத்து விஷயம் இதெல்லாம் பட்டுன்னு போய் ரீச் ஆகிடும். அதனால வீடியோ போட்டு 2 நாள் அதிகபட்சமா டாப்ல வந்து நின்று இருக்குது. அப்படி என்ன அப்புறம் இந்த வீடியோல இருக்குன்னு கேட்டீங்கன்னா மனக்குமுறல்கள் வேற எதுவுமே கிடையாது. மணிமேகலை அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது போல நான் நல்ல செய்தினா உங்ககிட்ட ஷேர் பண்றேன், இது போல நடந்திருக்கு பர்சனல் நெகட்டிவா ஒண்ணு, இதே என்ன ஷேர் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஷோல இருந்து வெளியே வந்த காரணம் இருக்குல்ல அதை போட்டு உடைச்சிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலயுமே அந்த இன்னொரு வீடியோ சொன்ன பாருங்க அவங்க பேரை பயன்படுத்தவே இல்லை. இவங்க பயன்படுத்தினா கூட தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு ஃபீமேல் ஆங்கர், நல்லா பெரிய ஒரு ஃபீமேல் ஆங்கர்னு சொல்லிட்டாலே குக்கு வித் கோமாளியில யார் அந்த ஃபீமேல் ஆங்கர்னு கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அவங்க இப்ப கண்டஸ்டண்டா இருக்காங்க. ஸோ அவங்க பேரை தான் அவங்க பயன்படுத்தாம இந்த வீடியோல ஃபுல்லா பேசியிருந்தாங்க. என்னெல்லாம் மணிமேகலை சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 2009 டிசம்பர் அந்த டைம்ல நான் முதல் முறையா மீடியால காலேஜ் எடுத்து வச்சேன். அப்ப நான் படிச்சுட்டு வேற இருந்தேன் கல்லூரியில. 17 வயசு எனக்கு. அப்பவே நான் ஃபுல்லா மீடியால என்திசியஸ்டா மாற ஆரம்பிச்சிட்டேன். 15 வருஷங்கள் வரைக்கும் எனக்கு இந்த மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இதுல குக்கு வித் கோமாளி ஷோ இருக்குல்ல, இதுல மட்டுமே 4 ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு அனுபவம் இருக்கு. குக்கு வித் கோமாளி 5th சீசன் இருக்குல்ல, இதுல நான் முழு நேர ஆங்கரா உள்ள வந்தேன். இதுக்கு முன்னாடி அப்பப்ப அந்த தலையை காமிச்சிட்டு போறது வேற, கோமாளியா வந்துட்டு இருந்தது வேற. ஆனா இந்த முறை முழு நேர ஆங்கரா உள்ள வந்தேன். சீசன் 5 குக்குக்காக. இந்த சீசன் 5ல ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தவங்க குக்கா இருக்காங்க. இப்போ குக்குனே அவங்க தங்களை மறந்துட்டு என்னோட ஆங்கரிங்ல அடிக்கடி குறுக்கிட்டுக்கிட்டே இருக்காங்க. முதல் 2-3 எபிசோடு நான் சரி போட்டோம், ஷோ நல்லா வரட்டும்ன்ற மாதிரி விட்டுட்டே வந்தேன். அடுத்து தொடர்ந்து என்னை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. டாமினேட் இது ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்ற ஹேஷ்டாக சேர்ந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. காரணம் மணிமேகலை தான். தனக்கே எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு பிஹேவியர் நான் அவங்க கிட்ட பார்த்தேன்னு ஓப்பனாக அடிச்சிருக்காங்க. பின்னாடிலாம் எனக்கு பேச தெரியாதுங்க, ஏதோ இருந்தாலும் முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவேன், எனக்கான வேலையை பார்க்க விடுங்க அப்படின்னு அவங்களோட முகத்துக்கு நேராகவே நான் சொல்லிட்டேன். இத நான் வந்து எப்படி சொல்லலாம் அவங்க கிட்ட, ஏன்ட்டு எப்படி அவங்களுடைய பேசலாம் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு, அவங்க மாத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்றது மணிமேகலை. செட்ல சும்மா இருக்கவா நான் இங்க வந்தேன், இங்க நான் நிக்கிறேன்னா கண்டிப்பா நான் பேசணும்ல ஆங்கரிங் பண்றப்ப. இதுக்கு இல்லைன்னா நான் வீட்டுல பெட்ஷீட்டை போத்தி நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன்னு டீம் கிட்ட, அதான் இந்த ஷோ நடத்திட்டு இருக்காங்க, அந்த டீம் கிட்ட அந்த விஷயத்த நான் கொண்டு போனேன். அவங்களுக்கும் தெரியும் அந்த ஒரு ஆங்கர், இப்ப குக்கா இருக்க அந்த ஆங்கர் எப்படிலாம் டாமினன்சி காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எவ்வளவு சொல்லி பார்த்தங்க, ஆனா பிரயோஜனம் இல்லை. அவங்க கிட்ட சொல்லியாச்சு, மேலேயும் சொல்லியாச்சு, எந்த பிரயோஜனமும் இல்லை. பகச்சிக்காம பணிஞ்சு போங்க அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. அவங்கள பகச்சிக்கு வேணான்ட்டு. வேற யாரும் இல்லை, பிரியங்கா இருக்காங்களே, அவங்க சடன அவங்க பேசிட்டு இருக்காங்களே, அவ்வளவு பெரிய ஆளுன்னா எனக்கு ஃபீல் ஆகுறேன்னு சர்க்காசம் பண்ணாங்க மணிமேகலை. இவங்களை பத்தி பில்டப் கொடுக்குறாங்க பல பேரும், நான்லாம் பயப்பட மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்து எனக்கு எந்த பயமுமே வரல. என்னோட கடின உழைப்பு இருக்குல்ல, இது மூலமா தான் நான் வளரணுமே தவிர இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் நான் எவ்வளவு பெருசா மேல வந்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னாங்க. அவங்க பண்ணதை நான் வேற யாருக்கும் பண்ண விரும்பல, அவங்க எனக்கு பண்ணதை. எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு, இதுல அவங்கள வேற நான் ஏதாவது பண்ணுவேன் இன்னும்லாம் நினைக்கிறீங்கன்னா எனக்கு அதெல்லாம் டைம் இல்லைங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சர்க்காஸ் அகைன் பண்ணாங்க. வாய்ப்பு கிடைச்சாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலை. அவங்கள முறைச்சிக்கிறதுனால என் கரியர் பாதிக்கப்படும்னா இப்படி எனக்கு அட்வைஸ் வருது. அவன் கரியர் அப்படின்றது அவன் கையில தான் இருக்கு, அதை வேற யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் நிறைய பார்த்துட்டேன், நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் சமாளிக்க பெரிய ஆள் அவங்க இல்லைங்கன்னு அகைன் 3வது முறையும் தாக்கு அவங்க தான் கிடைச்சிருக்காங்க. இப்போதைக்கு பெரிய ஆள்லாம் கிடைக்கலன்னு ஓப்பனா போட்டு அடிச்சிருக்காங்க. ஆதிக்கம் பயங்கரமான செலுத்திட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்க விரும்பல. சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. இதை விட்டுட்டு ஷோ பண்ண நான் ரெடி இல்லைங்க. சுயமரியாதையை விட்டுட்டு சுயமரியாதையை விட்டாதான் பணம் பண்ண விரும்பணும்னா நான் அதுக்கான பொண்ணு கிடையாது. இந்த சூழல் ஒருவேளை சுயமரியாதை விட்டு நீ பணம் காசு பண்ணுன்ற சூழல் வந்துச்சுன்னா சட்டுன்னு எனக்கு கோபம் வந்துடும், ஷார்ட் டெம்பர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள ஏதோ வாக்குவாதம் பெருசா நடந்திருக்கு 2 பேருக்கு இடையில. இந்த எல்லா காரணங்களையும் முன் வச்சுதான் குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து நான் விலகுறேன், இனிமேல் அந்த ஷோல வரமாட்டேன், சேனல் என்ன ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒருத்தவங்க டார்கெட் பண்ணாங்க. அந்த பிரியங்கா கிடையாது, ப்ரொடக்ஷன் ஹவுஸுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த குக்கு வித் கோமாளியோட முதல் 4 சீசன் இருக்குல்ல, அதை மீடியா மெசன்ஸ் இருக்காங்களே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது கைமாறி இருக்கு. ஐ திங்க் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் இப்போ கைமாறி இருக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேரு. இந்த கம்பெனி பேரை அவங்க பயன்படுத்தலை. ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப இருக்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சரியில்லைன்னு ஓப்பனா குற்றம் சாட்டுறாங்க. அன்ப்ரொஃபஷனல் டீம் என் கரியர்ல நான் பார்த்தது அப்படின்னா இந்த டீம்னு சொல்றாங்க. முதல் 4 சீசன் பண்ண ப்ரொடக்ஷன் டீம் இருக்குல்ல, அவங்க அருமையா பண்ணாங்க அப்படின்னு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இப்போ வந்திருக்க கம்பெனியை வச்சு செஞ்சிருக்காங்க வார்த்தைகள் மூலமா. இதுக்கப்புறம் பிரியங்கா அவர்களை
எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ பேரை குறிப்பிடாம டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆங்கர் சர்வைவலுக்காக அப்படிலாம் பண்றாங்க. யார அவங்கள கை காட்டுறாங்க. 0ல இருந்து மேல வர்றது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ நிலைமை வந்தா திரும்ப நான் மேல வருவேன். ஸோ நான் எப்படி விட்டாலும் நான் மேல வந்துடுவேன். அப்ப இங்க யாரை தாழ்த்தி யாரை உயர்த்தி பேசுறான்னு தெரியுதா? நான் மேல வந்துடுவேன். கண்டிப்பா அவங்க தன்னம்பிக்கை சார்ந்து பேசுறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மன ஆதங்கம் அவங்க மேல இருக்கிறது எப்படி வெளியே வருது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனா அவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களால அப்படியே பட்டுன்னு மேல வந்துட முடியுமான்னு தெரியல. என்ன இப்படி பண்ண அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நிறைய ஷோஸ் கிடைக்கட்டும்ன்ற மாதிரி. ஓகே, வாழ்த்து தான், நான் வாழ்த்து நம்புறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல அவ்வளவு விஷயங்கள் பேசினாங்களா, அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ கீழே கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு விட வேற எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கமெண்ட்ஸ் இது வரைக்கும் 18,000 கமெண்ட்ஸை கிராஸ் பண்ணிடுச்சுங்க. அந்த கமெண்ட் செக்ஷனே ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுல மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப மைனாரிட்டி மட்டும்தான் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டா 4-5 பதிவுகள் பார்க்க முடியுது. மற்றபடி முழுக்க முழுக்க மெஜாரிட்டி கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க, நீங்க செமையான ஒரு டேலண்டான பொண்ணு, கண்டிப்பா மேல வருவீங்க, சுயமரியாதை உங்களை காப்பாத்துன்ற மாதிரி பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பிச்சாங்க. ஒரு கமெண்ட்டையும் படிச்சு பாருங்க. அதுல சில கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியல, அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஐ திங்க் யூ ஆர் சீனியர் போத் ஃப்ரம் சன் டிவி. கரெக்ட், சன் டிவில வந்து வந்தவங்க 2 பேரும், பிரியங்காவும் சரி மணிமேகலையும் சரி. அது வரைக்கும் தெரிஞ்சு மக்கள் இப்படி கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தோல்வி வெற்றிக்கு முதல் படி, இதை விட பெரிய இடத்துக்கு போக வாழ்த்துக்கள் அக்கா. பெருமிதம் கொள்கின்றேன், தன்மானத்திற்கு சன்மானம் ஈடாகாது, உன் உழைப்பு எப்போதும் உயர்வை மட்டுமே நாடும், கர்வம் கொள்கிறேன் உன்னை பார்த்துன்ற மாதிரி அடுத்த கமெண்ட். அப்புறம் இங்க ஒன்று போட்டிருக்காங்க, திஸ் டைம் புகழ் ஆல்சோ நாட் பீன் செலிப்ரேட்டட் இன் த ஷோ, பீப்புள் வேர் அண்டர் ரேட்டட், ஹிட் லைக் இஃப் சம்மன் நோட்டிஸ்ட் இட். எத்தனை பேர் தெரியுமா? 7,700 பேருக்கு மேல லைக் பண்ணி வச்சிருக்காங்க அதை. அதாவது அந்த ஒரு ஆங்கர் காரணமாவே பல பேரோட புகழ் மறைக்கப்படுது, அவங்க மட்டும்தான் ஃபுல்லா லைம் லைட்ல இருக்கணும்னு பாக்குறன்ற மாதிரி மக்களே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ட்ரூ. அதாவது மணிமேகலை சொல்றதுல உண்மைதான். when Mani was a Komali, she never disturbed Rakshan, she gave his space. அதாவது ரக்ஷன் கோ ஆங்கரா இருந்தாலும் இவங்க கூட மணிமேகலை இருக்காங்களே, அவங்க அவர் கூட நிக்கிறப்ப ரக்ஷனை டிஸ்டர்ப் பண்ணி நம்ம பெருசா பார்க்கல, அந்த பையனுக்கு பேச நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாரும் பண்ணுவாங்களா தெரியலன்ற மாதிரி தான் இது போல கமெண்ட். After Simbu Bablu fight in Vijay TV, this is the most sensitive fight. Justice for Money. Justice for Money வரைக்கும் போயிடுச்சு ஹேஷ்டாக். விஜய் டிவில ஃபேமஸான கான்ட்ரவர்சினா சிம்பு வர்சஸ் பப்ளு, அந்த ரியாலிட்டி டான்ஸ் ஷோ, மறந்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு பெருசா சென்சிட்டிவான ஃபைட்னா இதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆங்கர் மணிமேகலை அக்கா, இது நிறைய பார்க்க முடியுது. எளியாரை வலியார் அடித்தால் வலியாரை தெய்வம் அடிக்கும், வாழ்வு சிறப்புற. இது போல கமெண்ட்டோ எந்த அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா? ஆஃப்டர் ஆல் டிவி ஆர்டிஸ்ட் தானே, அப்படிலாம் இல்லைங்க, எந்த அளவுக்கு மக்கள் கனெக்ட் ஆயிருக்காங்க. குக் வித் கோமாளி 1 to குக் வித் கோமாளி 4 ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ. அப்ப 5th மக்களுக்கே இந்த அளவு புரிஞ்சிருக்கு. பிரியங்கா forgot that this is not Big Boss. She thought குக் வித் கோமாளி is Big Boss. நோ கமெண்ட்ஸ். சரி ப்ரோ, கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு காமிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. யாரோ ஒருத்தர் என்ன ஒரு விஷயத்த செய்வாங்க, ஆனா அதோட இம்பாக்ட் இருக்குல்ல, அது நெகட்டிவா இன்னொரு பக்கம் மாறும். ஒருத்தவங்க உங்களை பத்தி பாசிட்டிவா பேசுறாங்கன்னா, நீங்க ஒருத்தர் பத்தி நெகட்டிவா பேசியிருப்பீங்களா, அவங்களோட கமெண்ட் செக்ஷன் வரைக்கும் போய் அடிப்பாங்க. அந்த கமெண்ட்ஸ் அவங்க படிச்சு பாக்குறப்ப அவங்களுக்கு எந்த அளவு வலிக்கும். என்ன ப்ரோ பிரியங்கா சப்போர்ட்டா பேசுறீங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்மளுக்கு பிரியங்கா மணிமேகலை அப்படிலாம் கிடையாது. கான்டென்ட் என்ன, சொசைட்டில இருந்து என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அதை பத்தி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். அதனால அதை பத்தி மட்டும் மக்கள் நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணா சிறப்பா இருக்கும். பிரியங்கா அவர்களுக்கு யூடியூப் சேனல் இருக்குங்க. இவங்களோட யூடியூப் சேனல் இருக்க பழைய வீடியோஸ் இருக்குல்ல, எல்லா வீடியோஸ் கீழே போயிட்டு என்னென்ன கமெண்ட்ஸ்ன்றீங்க. மணிமேகலை அவர்களுக்கு நினைச்சு பார்த்திருப்பானா இல்லைன்னு தெரியல, ஆனா அவ்வளோ கமெண்ட்ஸ், கெட்ட கெட்ட வார்த்தைகளை வேற திட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா அந்த பொண்ணை. அவளை மெஜாரிட்டி கமெண்ட்ஸை படிச்சு கூட காட்ட விருப்பம் இல்லைங்க, அவ்வளோ மோசமா தான் இருக்கு. ஒரு சில கமெண்ட்ஸை மட்டும் இங்க ஷோ பண்றேன். பிரியங்கா ஃபேஸ் ரிவீல்ட், பிரியங்காவோட உண்மை முகத்தை மணிமேகலை வெளிப்படுத்திட்டாங்கன்னு இது போல கமெண்ட். வெரி வெரி டிசப்பாயிண்டட் யுவர் பிஹேவியர், மணிமேகலை அக்கா சப்போர்ட்டர்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 658 பேருக்கு மேல லைக். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் மாகாப்பா டசன்ட் கெட் எனஃப் ஸ்பேஸ் இன் சூப்பர் சிங்கர். அது வரைக்கும் பஞ்சாயத்து எடுத்து விட்டாங்க பாத்தீங்களா. சூப்பர் சிங்கர் ஷோல மாகாப்பா ஒரு ஆங்கர் தான், ஆனா அவரோட டாமினன்சி கம்மியாச்சுல, அதுக்கு காரணம் பிரியங்கான்னு பஞ்சாயத்து அந்த பக்கம் எடுத்து விட்டுருக்காங்க. டிடி இஸ் சீனியர் பட் நோ ஹெட் வெயிட், டாமினேட்டிங் கேரக்டர். அதாவது டிடி இருக்காங்களா விஜய் டிவினால அந்த ஆங்கர் முகம் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். சமீபத்தில் ஆப்ரேட் பண்ணப்பட்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. திவ்ய தர்ஷினி அவர்கள், அவங்க எல்லாரோட சீனியர்ப்பா இந்த ஆங்கரிங்ல, ஆனா அவங்களுக்கு கூட இவ்வளவு தூரம் தலைக்கணம் கிடையாதுன்ற மாதிரி விஷயத்தை அப்படி கொண்டு போயிட்டாங்க. இப்படி எங்க பார்த்தாலும் பிரியங்கா சார்ந்த நெகட்டிவான கமெண்ட்ஸ் தாங்க பார்க்க முடியுது. இதெல்லாம் மணிமேகலை சேனல்ல கிடையாது மக்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. பிரியங்காவோட ஓன் சேனல்ல ஒரு விஷயம் லைட்டா கொளுத்து போட்டா போதுங்க, அது 10 கிட்ட எங்க போய் எரிஞ்சு முடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இந்த விஷயம் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் வாரா மாதிரி இருக்கு.
ஆக்சுவலா அந்த இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களோட எமோஷன்ஸ் அவ்வளவு சீக்கிரம் கட்டுப்படுத்த முடியாது. அந்த செலிபிரிட்டியே அந்த நடிகர்களை கட்டுப்படுத்திடலாம், ஆனா அந்த ஒரு நபர்கள் பண்ற விஷயத்தை எல்லாரும் பண்ணுவான்னு எதிர்பார்க்க முடியாது. இன்ஸ்டாகிராம் முழுக்க போனீங்கனாலும் பிரியங்காவோட பழைய போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வேற போயிட்டு ஃபுல்லா அவ்வளவு பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் வண்ட வேற திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த வார்த்தைகளை பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்றதுக்காக டைரக்டா போய் ஒருத்தவங்க பிளேம் பண்றதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்? இங்க அதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கோர்ட் ட்ரையல், மீடியா ட்ரையல் சொல்லுவாங்களே, இது எல்லாத்தையும் தாண்டி வியூவர்ஸ் ட்ரையல்னு இப்போ ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்கு. இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பத்தி சொல்றதா இருந்தா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு 3.4 மில்லியன் ஃபாலோவர்ஸுங்க. இன்னொரு பக்கம் மணிமேகலை அவர்களுக்கு லீடுன்னு சொல்லலாம், 3.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ பெருசாக பிரியங்கா மேலதான் தப்புன்ற மாதிரி மக்கள் பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் குறையும், அந்த ஃபாலோவர்ஸ் கவுண்ட் ஏறும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எந்த பக்கம் எது நடக்கும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மணிமேகலை அவர்கள் இந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க, இது போல நான் குக்கு வித் கோமாளி ஷோல இருந்து வெளியே வரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரீசனையே பட்டியலிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பதிவுல மக்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய செலிபிரிட்டிஸும் இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லனா ஃபரீனா இருக்காங்கல்ல, அதே ஷோல நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு பேர் எடுத்த ஆங்கர் தான், நடிச்சுட்டே இருக்காங்க. இவங்க போட்ட பதிவு என்னன்னா, சம தைரியம், யாருக்கு மணிமேகலைக்கு சம தைரியம், இதுதான் முக்கியம், இவ்வளவு தைரியமா இருக்கிறதா அப்படின்ட்டு அவங்க ஃபயர் விட்டாங்க. அதுக்கப்புறம் குரேஷி இருக்கார்ல, அவர் ஒரு விஷயம் பண்ண போயிட்டு அது இப்ப அவருக்கு பேக் ஃபயரா மாறுமோன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள அதிகரிச்சிருக்கு. ஏன்னா குரேஷி நீ எது செஞ்சாலும் அது வெற்றி பெற வாழ்த்துன்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காருங்க அந்த இன்ஸ்டாகிராம் பதிவு கீழே. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு தகவலும் கிடைச்சது, அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டாரு மணிமேகலை அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அவங்களுக்கு தான் வெளிச்சம். குரேஷியோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அங்க பல பேர் இப்ப அடி எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. குரேஷி நீங்க எவ்வளவு பயப்படுறீங்க, என்ன முதல்ல கமெண்ட் போட்டீங்க அப்புறம் நீங்களே தூக்கிட்டீங்க, அன்ஃபாலோன்ற மாதிரிலாம் இருக்கு, எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? பிரியங்கா அவர்கள் உங்களை முறைச்சிப்பாங்க, நீங்க பயப்படுறீங்களா? அவங்கள பகச்சிக்கிட்டு அப்ப விஜய் டிவில யாரையும் பண்ண முடியாதா, நீங்களே அதை ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்குன்னு அவரு பக்கம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டா யாராவது அந்த பக்கமா போனா போதுங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இது மத்தியில பாலா இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து எப்படியாச்சும் ரியாக்ஷன் வாங்கலாம்னு சில பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு போயிருந்தப்ப, ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா வாங்க முடியல. சோ இப்படி நிறைய ஆதரவு எதிர்ப்பு பதிவுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கா. மணி வர்சஸ் பிரி அப்படின்னு வேற ரெண்டு கேங்கா பிரிஞ்சு இப்ப சண்டை வார்த்தை முறை சோசியல் மீடியா முழுக்க வளர்த்துக்கிட்டு இருக்கு. சும்மா இருந்த வேலை மிச்சரை தூக்கி போட்ட மாதிரி தான் சம பேச்சு, ஆவேச பேச்சு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்ததா ஒரு ஆடியோ. அதுக்கப்புறம் இன்னும் சில ஆடியோஸ் வெளியாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைத்தன்மை யாருமே கன்ஃபார்ம் பண்ணல மக்களே, அதை நம்பி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது போல ஆடியோஸ்லாம் கேட்குறப்ப ஏன்பா இந்த நேரத்தில் இது போலாம் கிரியேட் பண்ணி உலா விட்டுட்டு இருக்கீங்க, அவங்க மேலே தான் கோவம் வருதுங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளோரில் அடிச்சுக்கிட்டாங்களாம், பயங்கரமா திட்டிக்கிட்டாங்களாம். அந்த விஷயங்கள்லாம் இதான்ட்டு சில ஆடியோஸை தூக்கி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரும் சொல்லலை, அதனால மக்கள் யாருமே அதை நம்ப வேண்டாம். இதுக்கு மத்தியில் சில பேர் கிளம்பியிருக்காங்க. என்ன நம்ம பண்றாங்க, தமிழகத்துல வந்துட்டு அதாவது தமிழ் மக்கள் பார்க்குற ஒரு சேனல், தமிழ் சேனலு, அதுல தமிழச்சியான மணிமேகலை எதிர்த்து நீ எப்படி தேஷ்பாண்டே இது போல பேசலாம், எதை டைம் பண்றான் தெரியுதா? தேஷ்பாண்டே பிரியங்கா விட்டாங்க, தேஷ்பாண்டே பிடிச்சிக்கிட்டாங்க. பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில, அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு இந்த இன ரீதியா சில மோதல் போக்க தூண்டி விடுறது, மொழி ரீதியா தூண்டி விடுறது, எதுக்கு இந்த கேவலமான வேலை? இதை சில பேர் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் பாலிடிக்ஸ் அப்படின்றது எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. மீடியால மட்டும் இருக்கிறதா சில பேர் நினைக்கிறீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. உதாரணத்துக்கு மீடியால இருந்து ஆரம்பிக்கிறேன்னு, இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி, இது போன டெலிகாஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கீழே இருக்க அந்த நடிகர் நடிகைகள் கண்டஸ்டன்ட் இது போல ஆட்களா இருக்காங்கல்ல, அவங்க அவருக்கு சரியா தோதுபடலை அப்படின்னா அவர் நினைச்சா அவங்க சார்ந்த சில விஷயங்களை ஒளிபரப்பு செய்யாம பண்ண முடியும். பாசிபிலிட்டி இல்லைன்னு நினைக்காதீங்க, 100% பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால ஒரு டீம்ல இருக்க ஹெட் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து கீழே இருக்க பசங்க பயப்படுறாங்கன்னா, ஒண்ணு மரியாதை, இன்னொன்னு ஏன்பா இவரை பகைச்சா நம்ம வேலை போயிடுமோ, நம்ம கரியர் ஸ்பாயில் ஆயிடுமோ அந்த ஒரு பயம். இது இங்க ஆரம்பிக்குதா, சினிமால போனீங்கனாலும் அதே தான். மற்ற எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க பார்த்தாலும் இந்த பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். பாலிடிக்ஸ் இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரி இந்த உலகத்திலேயே கிடையாது. அதை மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நிதர்சனமா ஒன்று சொல்லவா, மணிமேகலை சொன்னாங்கல்ல, சுயமரியாதை இல்லாத இடத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா நம்ம சுயமரியாதைக்கு நிறைய முறை சவால் வந்துட்டே இருக்கும். நான் உங்க வாழ்க்கையில கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதாவது பெரிய பெரிய கம்பெனில சின்ன சின்ன கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா? நீங்க வேலை பார்க்கறதுல நீங்க எடுக்கிறது மட்டும் தான் இறுதி முடிவா அமைதான். இல்ல சில நேரம் உங்க பாஸ் வந்து உங்களை கழுவி ஊத்துவாரு. ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு 2-3 நாள் லீவ் எடுத்தா திரும்பி ஒரு கிளாஸ் ஆகும், வேலையை விட்டு அமுச்சு விடுவாங்க. சில பேருக்கு சம்பளம் கொடுக்காம துரத்தி விடுவாங்க. சில பேர் எந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் பண்ணி வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்குவாங்க.
நிறைய வேலையை அடுக்கி கொடுத்துருங்க, உனக்கு வேலை செய்ய திராணி இல்லை, வெளியே போகணும்னு சொல்லி அதுவும் ரீசனாக காட்டுவாங்க. இது போல 1000 விஷயங்கள் நடக்கும். ஸோ சுயமரியாதை தான் முக்கியம் சம்பளத்தை விட அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னாக்கா எத்தனை பேரால ப்ராப்ளம் இல்லாமல் வேலை பார்க்க முடியும்? நான் டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, ப்ராக்டிக்கல் அதுதான். சுயமரியாதை அப்படின்றது நம்ம வளர 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 ஒரு பீக்கு வந்துடும் பாருங்க, மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியும்னு. அப்பதான் நிறைய பேர் வெளிப்படும். ஆனால் வளர்ந்துட்டு இருக்க டைம் இருக்குல்ல, அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையே கூடாது. ஏன்னா நம்ம தன்னிச்சா யோசிக்கிறோம்னு வச்சுங்க, என் வாழ்க்கை அப்படின்னு மட்டும் யோசிக்கிறதா இருந்தா அடுத்த வேலை ஈஸியாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எனக்கு குடும்பம் இருக்கு, அம்மா அப்பா காப்பாற்றணும், குழந்தை குட்டியை காப்பாற்றணும், பொண்டாட்டி இருக்காங்க அப்படிலாம் விஷயம் வந்துச்சுன்னா செருப்பால் அடிச்சாலும் நம்ம உட்காருவோம். இதுதான் ப்ராக்டிக்கல். நம்ம பசங்க லைஃப் எல்லாமே இதை தாண்டி தான் வந்திருக்கோம். தவிர இதெல்லாம் இல்லாம யாருக்கிட்ட திட்டே வாங்காம ஒருத்த மேல வந்து நிக்கிறானா ஒன்னு அந்த கம்பெனியோட ஓனர் பையனா இருக்கணும், இல்லைன்னா வேற எதாவது பெரிய இடத்துல வந்தவனா இருக்கணும். இது போல பாண்ட் வித் சில்வர் ஸ்பூனா இருந்த ஒருத்த வரான் பாத்தீங்களா, அவன் இந்த பழிச்சொல்ல தப்பிக்கலாம். ஆனா நம்மள மாதிரி ஆட்கள் இதெல்லாம் கடந்துதான் வரணும். சுயமரியாதை பேசுறது தப்பு இல்லைங்க, ஆனா எப்ப அது எங்க பேசுறோம் இருக்கு அதை மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா சில பேர் இதை மிஸ்லீடா எடுத்துப்பீங்க மனசுல. ஓ அப்படின்னா நம்மள பாஸ் ஏப்பா இங்க வா அப்படின்னு சொன்ன சண்டை போடணும், ஏன்பா இங்க வா என்னையே கூப்பிடுறியா, அது போல மாறும். இதெல்லாம் வேண்டாம். சுயமரியாதைக்கு வித்தியாசம் இருக்கு மக்களே, அது எங்க எப்படி காட்டணும்னு இருக்கும். நீங்க சுயமரியாதையை என்னால போல்டா காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னால சஸ்டெயின் பண்ண முடியும்ன்ற தைரியம் இருந்துச்சுன்னா சுயமரியாதையை தாராளமா நீங்க ரிவீல் பண்ணுங்க. இதைத்தான் நானும் விரும்புறேன். ஆனா வாழ்க்கை சூழல் அந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த நேரத்துல மக்கள் உஷாரா இருக்கணும். ஏன்னா ஒரு கூட்டம் இருக்கு, இது போல பிரச்சனை எதனா வலுக்கும் போது அதுல குளிர் காய்வாங்க, அதுல அரசியல் சித்தாந்தத்தை கலப்பாங்க. பாத்தியா இந்த பொண்ணு பேருக்கு பின்னாடி இந்த பேர் இருக்கு, அப்ப இந்த பொண்ணு அவங்கள மாதிரி தான் நடந்துக்கும் அப்படின்னு இனவாதத்தை பெருசா பரப்புவாங்க. சாதாரண விஷயம் நீங்க பாப்பீங்க, ஏன்பா ஒரு பிக் பாஸ் ஒரு குக்கு வித் கோமாளி அப்படின்ட்டு. ஆனா அது எங்கேயோ போய் நிற்கும். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தெரியாதத தெரிஞ்ச மாதிரி பேசுற பல அறிவாளிகள் இருக்காங்க இங்க. ஆக்சுவலா இந்த மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா இஷ்யூ இருக்குல்ல, சாரின்ற ஒரு வார்த்தைங்க, அது ஆரம்பத்துல கேட்டோம்னா முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னும் கேட்கல, விசாரிச்ச வரைக்கும் இந்த விஷயத்த சொன்னாங்க. அது என்ன ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல விரும்பல, அவ்வளவுதான் புரிஞ்சுங்க. இப்ப சமீபத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை அது கிடையாது. சில நாட்களே மனசுல அந்த ஒரு ஆதங்க 2 பேர் மத்தியிலும் போயிட்டு தான் இருந்திருக்கு. இப்ப சமீபத்துல அது பிரேக் ஆயிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல பர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. அந்த பர்ஸ்ட் அவுட் நிலைமையில தான் இப்ப மணிமேகலை இருக்காங்க. இவ்வளவுதான், இது மக்களுக்கு தெரிஞ்சா போதும். இந்த ஒரு விஷயம் தான் கோரு. ஆனா இதை கூட சில பேர் தெரிஞ்சுக்காம இதுதான் நடந்தது, இந்த 2 பேர் குடும்பத்துல என்ன ஆச்சு தெரியுமான்ட்டு அது வரைக்கும் பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க கான்டென்ட்டுக்காக. அது போல வீடியோஸ் நீங்க பார்க்கவும் செய்யாதீங்க, அதை மற்றவங்க ஷேரும் பண்ணாதீங்க. அஞ்சாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பக்கம் மட்டும்தான். பிரியங்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்ற விஷயம் ரிவீல் ஆனாதான் நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்க சொல்ற விஷயத்த மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, அவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்கப்பா அப்படின்னு அவங்க கேரக்டரை அசாசினேட் பண்ண வேணாம். வெயிட் பண்ணுங்க, எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் 2 பக்கமும் பார்க்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இந்த இஷ்யூ பத்தி மக்கள் உங்க மனசுல என்னென்ன கருத்துக்களா இருக்கு இதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கீங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.